கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். திருக்கணிதப்படி அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை 7:42 மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 5:25 மணி அளவுல மீண்டும் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார். வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி 22ஆம் தேதி 8 நாட்களுக்கு முன்பாகவே 8ஆம் தேதி புதன்கிழமையில மாலை 6:45 மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். 22ஆம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை 5:54 மணிக்கு கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியில பயிற்சியாகிறார். கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி 48 நாட்கள் உச்சராசியிலையும் வாக்கியப்படி 75 நாட்கள் அதிசார குரு பயிற்சி நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் விரயஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாருங்க. விரயஸ்தானத்துல குரு பகவான் இருந்து நிறைய செலவுகள், உங்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அதிகமா செலவுகள் செய்தால்தான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. எவ்வளோ ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு பிரார்த்தனை பண்ணீங்க, அதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வரார். அப்போ இனிமே நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு நீங்க முழுமையா நம்பலாம். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக சரியான நேரத்துல தூக்கம் இருக்காது. சரியான நேரத்துல தூங்குறது தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுவரையில உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாரு. குடும்பத்துல சலசலப்புகள் அதிகமா இருந்திருக்கும். அந்த சலசலப்புகள் ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு குரு பலன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குரு பலன் இருந்தா திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடு பேசணும். தேவையற்ற வாதங்கள் செய்யக்கூடாது. தேவையற்றவதை நீங்க பேசுவதை தவிர்த்துக்கணும். அவ்வாறு தேவையற்ற வார்த்தைகளை நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக திரும்பவும் கோவிலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கியத்துக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சு நல்ல ஆரோக்கியத்தை அடைவாங்க, சந்தோஷத்தை அடைவாங்க. மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனா மாணவர்கள் படிக்கும் பொழுது மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படிக்கிறது தான் மிகவும் நல்லதா இருக்கும். கடகராசியில பிறந்த மாணவர்கள் மற்றவங்க கூட சேர்ந்து படித்தா அவங்க குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. நீங்க தனியா படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல மதிப்பெண்களை உங்களால பெற முடியும். குழப்பங்களையும் தவிர்க்க முடியும். மேலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தால பரீட்சை பக்கத்துல வரும் பொழுது வெளியிடங்கள்ல உணவு அருந்துவதை தவிர்த்துக்கோங்க. வீட்டில் செய்கின்ற உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க மற்ற மாணவர்களோடு சேர்ந்து வெளியில் சாப்பிடுவதை, விடுமுறை நாட்களில் வெளியே சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. ஹாஸ்டல்ல மட்டுமே சாப்பிடுறதுக்கு பாருங்க. ஏன்னா வயிறு உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால வயிறு உபாதைகள் ஏற்படும். உடல் உஷ்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே காரமான உணவுப் பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் இந்த பரீட்சை வருவதற்கு முன்பாக சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறாரு. குடும்பத்துல இருந்த மருத்துவ செலவுகள் இனிமே குறைய போகுதுங்க. உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு, இந்த ராசிக்காரங்க ஆணாக இருந்தீங்கன்னா மனைவிக்கு ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவுகள் செஞ்சிருப்பீங்க. இனிமே அந்த செலவுகள் குறையும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு தீர்ந்துவிடும். உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தை ஸ்தானத்தை குரு பார்வை இருக்கிறது ரொம்பவே நல்லது. கடக ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தைமார்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், காரிய தாமதம் விலகும், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீங்க. இந்த கடகராசியில பிறந்தவங்க மத்தியம வயதுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு, உடல் வலிகள், மூட்டு வலிகள் இருந்து அதற்கான மருத்துவ செலவுகள் இருந்துச்சு. ஆனா இனிமேல் அந்த மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு குறையும். அவங்களுக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடைவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறாரு. சோ தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை நீங்க செய்வீங்க. நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலைகள் கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கின்ற காரணத்தால தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தலைமை தாங்கி நல்ல காரியங்கள் செய்து அதன் மூலமாக நீங்க சந்தோஷத்தை அடைவீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிட்டாலுமே அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைய போகுது. சகோதர வழியில இருந்த பிரச்சனைகள் குறைந்து அவங்க உங்க மீது நட்பை பாராட்டுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறது. குருவும் அந்த சனியை பார்க்கின்ற காரணத்தால தொழில்ல இருந்த போட்டிகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதல்ல தோல்வி இருக்கும். 2வது 3வதுன்னும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்கிறது. பிரயாணம் செய்யும் பொழுது சிறிது எச்சரிக்கை தேவை. முக்கியமா இரவு நேர பிரயாணங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது. நீங்களே கார் அல்லது 2 சக்கர வாகனங்களை ஓட்டிக்கொண்டு இரவு நேரத்தில் பிரயாணங்கள் செஞ்சா சிறு அளவிலேயே பிரச்சனைகள், சிறு அளவிலே கால் அடிபட வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசியில பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாமே இப்பொழுது சரியாக வாய்ப்பு இருக்கு. புத்திசாலித்தனமா நீங்க அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனையை தீர்த்துடுவீங்க. முக்கியமா இதுவரை உங்களுக்கு தந்தை சிறிது எதிரியாக உங்களுக்கு இருந்தாரு. அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி தந்தை உங்களுக்கு ஆதரவா செயல்பட போறாங்க. தாயும் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. குடும்பத்துல இருந்த அத்தனை உறவினர்களும் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நேரம். தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். மேலும் வெளி மாநிலங்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்லுபவர்களுக்கு அது கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிரைவேட் தொழில்ல பிரைவேட்டா வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நீங்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் கடகராசியில பிறந்த அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த காலம் அமைய போகுது. எதை நினைத்தும் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் இனி உங்க கையில் சேரும். நம்ம அடிச்சு சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்க கையில சீக்கிரமா கிடைக்கும். மேலும் நீங்க பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்க நன்மைகளை அடையிறதுக்காக செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மட்டும்தான் குறையா இருக்கு. சோ இதற்கெல்லாம் நீங்க பரிகாரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு முறை பிள்ளையார்பட்டிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிள்ளையாரை வணங்குவது ரொம்பவே சிறப்பானது. அதுலயும் உங்களுடைய நட்சத்திரத்துல அப்படி இல்லைன்னா சதுர்த்தி அன்று நீங்க வழிபடுவது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்தது, உங்களுடைய ஊருக்கு அருகிலேயே பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் இருந்தா, அப்படி இல்லைன்னா அம்பாள் கோவில் இருந்தா நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அம்மனுக்கு எலுமிச்சை மாலை போடுறது மிகவும் சிறப்பான ஒன்று. 108 எலுமிச்சை பழங்களை வாங்கி அங்கே வருபவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு ராகு பகவான் சாந்தி அடைவார், குளிர்ச்சி அடைவார். அதன் மூலமாக நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம, தடைகள் இல்லாம உங்களுக்கு நல்லது நடக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சியில நீங்க இந்த பரிகாரம் செய்யும் பொழுது சகலமும் உங்களுக்கு நன்மைகளாகவே கிடைக்கும் அப்படின்றது உறுதி. பொதுவா குரு பகவானை நம்ம வணங்குறோம் அப்படின்னா அவர் நமக்கு கேட்டதே கண்டிப்பா கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டாரு. அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியிலையும் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி நடக்கும். ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். மேலும் நம்ம குரு பகவானுக்கு 4 முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோவில், கிருஷ்ண பகவானின் கோவில்,
அங்க போனீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது படிப்புக்காக நன்றாக குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா, நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கின்ற குரு பகவான் கோயில். அடுத்தது திருமணத்துக்காக நீங்க செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தஞ்சாவூருக்கு அருகிலேயே திட்டை அப்படின்னு இருக்கக்கூடிய குரு பகவான் கோவில். அங்க குரு பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு. அது திருமணத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். அங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா திருமணம் நடக்கும். அடுத்தது தொழில்ல வெற்றி பெறணும். உங்க வேலையில நீங்க நினைச்சது நடக்கணும். தொழில்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்க செல்ல வேண்டியது கண்டிப்பா திருச்செந்தூர் தான். ஏன்னா நெறைய தொழில்ல போட்டிகள்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ இந்த 4 கோவில்கள எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவானுக்கு அபிமான ஸ்தலங்களா இருக்கு. அப்போ குரு பகவானின் அபிமான ஸ்தலமான ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமா இருந்தாலுமே, அந்த குலதெய்வத்த நீங்க வணங்குனாலுமே, தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். அடுத்தது குருவாக போற்றப்படுவது யாரு அப்படின்னா, ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ, அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.